மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு கமெண்ட் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்ப எங்க போறேன்னு சொல்லு பாப்போம். அது உனக்கு போயிட்டு வந்து சொல்லுவேன் சரியா? இப்ப சொல்லலாம்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப வேண்டாம். இதை விட சஸ்பென்ஸ் உனக்கு சொன்னதா சூப்பரா இருக்கும். சரி நான் போயிட்டு வரேனே, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி ப்ரோ, ஜபா ஒரு அணி பெற வருவாள் சரியா? சரி நீ இருந்துக்க. உங்க அம்மா எங்க? உன்கிட்ட தான் கேட்க. போறியா? ஆமா, உனக்கு புரியுதா? எங்க போற? சொல்ல மாட்டேனே, போயிட்டு வந்து சொல்றேன் சரியா? இப்ப சொல்லலான்னு தான் வந்தேன். உனக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சஸ்பென்ஸோட சொன்னா உனக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். சரி நான் போயிட்டு வரேன். இனி 2-3 நாளைக்கு நான் வருவேன் நான் சொல்ல முடியாது. ஏடா நான் போற இடம் அப்படி. சரி நான் போயிட்டு வந்துட்டு இல்ல அது சரிப்படாது. நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சரியா? அது வரைக்கும் நான் ராணி ஜவாலும் பாத்துக்கிட்டு வாழ்வேன். எங்க போற? அத சொல்றல, போயிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போ. அண்ணா உனக்கு இப்ப இதெல்லாம் பேச தெரியுமா? நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்திருக்கு. சரி நான் போயிட்டு வரேன். அது என்னமோ தெரியலப்பா, இந்த பாண்டியன் வரதுக்கு என்ன தடையாவுது? அவன் வரதுக்கு எதுக்கு இவ்வளவு தடையாவுது? அப்படின்னா அவன் தான் பெருசா சாதிக்க போறான்னு நினைக்கேன். அவனை வச்சுட்டா பெரிய மாற்றமே வரப்போகுதுன்னு நினைக்கேன். என்ன பாடு? அது எப்படிப்பா அந்த மூத்த 2 பேர் வரதுக்கு கூட இவ்வளவு பாடு வரல, இந்த 3வது உள்ள வரதுக்கு ஏன் இவ்வளவு பாடு? அதான் எனக்கும் புரியல. ஆனா நிச்சயமா பெரிய காரணம் என்ன மாதிரி இருக்கணும். பிறக்க போற பாண்டியனால ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதே, அவனால இந்த குடும்பத்துக்கு எது விடிவு காலம் பிறக்க போதோ என்னமோ, அதனால கூட இவ்வளவு தடைகள் வரலாம். அப்பா அப்பா, 2 புள்ளைகளும் சேரதுக்குள்ள போதும் போது நான் இருக்க. வேற எதுவும் சம்பவங்கள் இருக்காத? இருக்காதுடா. ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க என்ன புருஷன் முன்னாடி நினைச்சா இன்னொரு குழந்தை டக்குன்னு பெற்றுக்கலாம். ஆனா ஏன்டா இத்தனை தடை? அதுலயும் ஒரு குழந்தை தங்கியே போயிடுச்சு. நாம அந்த வழியில இருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுது? இன்னும் சேர்ந்துருவாங்க, நாளைக்கு பாண்டி வந்துருவான், நாளைக்கு பாண்டி வந்துருவான். நாமளும் ஒவ்வொரு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். புருஷன் முன்னாடி தானடா. ஆனா ஏன்டா இதெல்லாம்? அப்பா இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, என் புள்ளையும் ஒன்னும் சேர்ந்துடணும். இன்னொரு வாரிசு வந்ததான் கிங்ஸும் ஒன்னா இருக்க முடியும். எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்க 2 பேரும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஒருத்தருக்கு ஒருத்தருன்னு வாழறதுக்கு பாண்டியன் தேவைப்படுறான்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஒன்னும் சேரக்கூடாதுக்காகவே இப்படி நடக்குதோ என்னமோ. இருக்கலாம், எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. இவங்க அப்போ தேவ வாக்கு மாதிரி கொடுப்பாரு, ஏதாவது இருக்குமா? நண்பா இங்க பாரு, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஏற்கனவே கிங்ஸனுக்கு வாக்கு கொடுத்தது தானே, அவன் பிள்ளை குட்டியோட நிறைஞ்சிருப்பான்னு. அதெல்லாம் நடக்கும், நல்லபடியா நடக்கும், நீ பயப்படாத. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு, அவனை சுத்தி அவன் பிள்ளைங்க நிறைய இருப்பாங்க. இங்க அதுக்கிட்ட மாதிரி நடந்துட்டு இருக்கு. சேம எடுத்துக்க, நம்ம பிரேம் எடுத்துக்க, அதுக்கடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் ஒரு பிள்ளைங்க ஒண்ணு வீட்டுல உருவாகல. பாரு, அதே மாதிரி கிங்ஸனுக்கு இருக்க கூடாது, சீக்கிரம் பிறக்கணும். இவனுக்கு பிள்ளைங்க பிறக்கதான் அடுத்த பிள்ளைகளுக்கு தானா பிள்ளைங்க வரும். இது நம்ம குடும்பத்துக்கு எழுதப்பட்ட விதி. அதனாலே கிங்ஸன் குழந்தை பெற்றே ஆகணும். நம்ம வம்சம் பெருகணும்னா கிங்ஸனுக்கு பிறக்கணும். அப்பதான் வீட்டுக்கு அத்தனை பசங்களுக்கும் குழந்தை பிறக்கும். உண்மைதான்ப்பா, எனக்கு என்ன ஆனாலும் சரி அவங்க 2 பேரும் சேரணும். சரி பேசாம நான் தங்கி இருந்தேனே, அந்த வீட்டை 2 பேரும் அனுப்பி வச்சா என்ன? வேண்டாண்டா, இந்த மாதிரி நேரத்துல பாதுகாப்பு தேவை. டேய் அங்க இருக்கிற பாதுகாப்பு தேவை. நாமெல்லாம் எங்க இருக்கோமோ அங்கதான் கிங்ஸன் அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும். நாம வெளியில இருந்தாதான் அவன் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்ப்பா அப்படி சொல்றீங்க? அவன் 1000 பேர் வந்தாலும் அசால்ட் அடிப்பான். பொண்டாட்டியோட சேர்ந்துட்டு இருக்கும்போது எவனும் சோர்ந்து போய் தான் இருப்பான். சொன்னா கேளுங்க, அவன் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் சோர்ந்து போயிருப்பான். வேண்டாம், புரியுதுப்பா. சரி அவன் இன்னத்துக்கு வந்துவா பாருங்க, போங்க. யாரும் பாத்துட்டானா? வந்துகிட்டு தான் இருக்கா. இடையில 2 மணி நேரம் எங்க போயிருந்தா? பன்னேர்பட்டிக்கு போயிட்டு வந்திருக்கா. ஆனா அது பன்னேர்பட்டிக்கு வழி இல்லையப்பா. இசைப்போலதான் ஊர்ல எங்க குறுக்கோழி இருக்குன்னு பார்த்து வச்சிருக்கா. அவன் எங்கிருந்து வரான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன சேட்டை பண்ணுதா? சேட்டை பண்ணதுக்கு தாண்டா வீரமான பிள்ளைகள் பிறக்கும். பாரு, அவ பெக்கிறது எல்லாமே வீராதி வீரனா தான் இருக்கும். இன்னொரு 15 வருஷம் கழிச்சு பாரு, அவளை சுத்தி சிங்க கூட்டமா நிக்கும். நடிச்சுல மகாராணி மாதிரி வாழ்வா. அதே குழந்தை குணத்தோட சேட்டை பண்ணிக்கிட்டு துரு துருன்னு அத்தனை சிங்கங்களுக்கும் ஒத்த வாரிசா இருப்போம் பாரு. அத பார்க்க நல்லா இருக்கும்லப்பா. பால் பூரிச்சு போயிருவேன். சும்மா சிங்க குட்டிகளுக்கு நடுசுல அழகு தேவதையா உட்கார்ந்துருப்போம்.
என்ன எனக்கே இப்பெல்லாம் தோணுது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இவ்வளோ ஃபீல் வருது ம்? வரட்டும் வரட்டும் ஐயோ ச்சே, எப்பா வா வா ஐயோ ச்சே, இன்னைக்கு என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல எப்போ வருவான்னு இருக்கு வா வா எனக்கு வந்த உடனே அன்னை ஒரு முடிவோட தான் நிக்கும் அதை விட அவனுக்கு வெக்கம் வருதுடா பார்த்து பார்த்து டேக்கிங்ஸின் ஐயோ இவனுங்களா அந்த ஃபைலு தங்க கடைக்குள்ள ஃபைல் வந்துட்டா இப்ப தங்க கடை பத்தி தான் யோசிச்ச ஆமா தங்கத்தை பத்தி தான் யோசிச்ச ஆமாமா 50 கிலோ தங்கத்தை பத்தி தான் எங்க அண்ணன் நினைச்சான் அப்படிதானே டேய் தங்க கடைக்குள்ள ஃபைல நான் எடுத்துட்டு வாங்கடா டேய் அவன் வெக்கப்படுறான்டா வெக்க மட்டும் ஒண்ணு படைச்சுடாதடா உடனே மருடனுக்கும் வெக்கம் வராது ஆனா இவனுக்கு வரதாண்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு ச்சோ. அது அது டேய் மாப்ள வா மணிக்கா அதே தங்கக்கடை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் தங்கக்கடை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆமா மாணிக்கம் ஆமா என்ன என்னடா இசை வந்துட்டானே சரி அப்படியா சரி ஓ இது நீ கேஷுவலா எடுத்துட்ட இதை நாங்க நம்பணும் என்னடா இது என்ன ஐயோ உடம்புல கூப்பிடு இருக்குது ஏம்னே வேக்குது டேய் ஏன்டா இப்படி ஆடுது உடம்புலாம் இல்லையா நான் ஸ்டெடியா தானே நிக்கா டேய் என்னாச்சு உனக்கு என்னாச்சு அதான்டா நாங்களும் இருக்கோம் ஏன்டா இப்படி பதறத பதறதா நான் கேஷுவலா நிக்கேன்டா டேய் அந்த பயவுல கூட ரோட்ல ஆடிக்கிட்டே வருதுடா லா 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 உனக்கு சிரிப்பு வராது அவளே ஜாலியா ஓடி வந்துட்டு இருக்கா நீ ஏன்டா இப்படி குப்பு குப்புன்னு வேர்த்து போய் நிக்க அப்படியா தெரியுது அப்பாண்டமா தெரியுதுடா என்ன பயமானே என்னடா அப்படிலாம் கேட்டுட்டீங்க எனக்கு என்னடா பயம் வீர சூரியன் தான் ஆனா வேட்டையாட வேண்டியது வேற இடம்னா பதறியன்னு உனக்கு கொன்னே போட்டுருவேன் காட்டுல வேட்டையாட சொன்னா வேட்டையாடிதான் என்ன இது கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு விளையாண்டா உனக்கு உன்னே போட்டுருப்படா என் புளியங்கம் கோலடா அதான் தெரியுமே மொதையோட பேரட்ட பிள்ளை தெரியுதுல்ல அப்படியே இவ்வளவு பதட்டமா இருக்க உங்ககிட்ட சொல்லுறதுக்கு என்னடா அதான் எனக்கும் தெரியல அவகிட்ட உண்மையான கோவத்தை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் தான் இப்ப பயமா இருக்கு இப்பதான் எனக்கும் பயம் வருது சொதப்பிடாத அப்ப எப்படியா நடந்தே அவன்கிட்ட நிக்க உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு ஃப்ரீயா உடனே இத்தனை பேர் நிக்கும் நாங்களா என்னோட பக்கம் தெரியுமா என்னோட சேனல்ல ஈஸியா பாப்பாரு அவருக்கு இது பார்த்தே ஆகணும் ஆனா உங்க அப்பாவும் பாக்காரு தெரியுமா அவருக்கு வேற பிள்ளைங்கள பாக்கணும் கிங்ஸ்னு கண்டிப்பா நடக்கும் ஆமா நிக்கத பாரு ரவுடி பையன் என்ன மாதிரி வந்துட்டாரு வாழ்த்ததுக்கு என்ன டேய் வசமா வாழ்த்த போறாரு வாயே கொடுத்துறாத சொதப்பிடுவாரு பாத்துக்க எனக்கு நீங்க நடந்தே ஆகணும் இவர் என்ன நீ மானங்கனியமா பேச தெரியும் இன்னைக்கு நான் வாய் திறக்க மாட்டேன்னு கொஞ்சம் கூட ஒரு மனுஷ பையன் மாதிரி இல்ல இவனுக்கு போய் என் பிள்ளைய நான் கொடுத்துருக்கேன் பாரு பூ எங்க இருக்கு எரும மாடு எங்க இருக்கு ரொம்ப சோதிக்காரு பாத்துக்க இன்னைக்கு என்ன சொன்னாலும் சரி நான் எனக்கு வாசம் வராத ஹாய் மாமா போடா போருக்கு பயிலுலா தெரியாம என் பிள்ளைய கொண்டு இங்க வந்து கொடுத்துருக்க அவன் மனுஷ பையன் மாதிரி நிக்கான் பாரு காட்டு முராண்டி மாதிரி நிக்கான் டேய் அவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா அது அவன் உடம்பு வாக்கு மாமா அதுக்கேத்த மாதிரி துணிமணியா தான் போடலடா டேய் ஒழுங்கா அவனை வேசிட்டு கிடைச்சு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிடுடா நான் வாய் திறந்தேன் அவ்வளவுதான் நீங்க வாய் திறந்துரு சரின்னு சொல்லு சரி மாமா அந்த வேஷத்தை கட்டுவான் நீ சால்ட்டா தான் தட்டுவ நல்ல தட்டு முக்க முக்க என்ன விருப்பத்தில் பொருட்கள் எனக்கு கோவம் முருக்க ஏன்டா பாவம் அவன் இன்னைக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கா சொதப்பிடக்கூடாது ஆமா மாமா ஆமா மாமா வெக்கமா இல்லையடா உனக்கு மானச்சோட இல்லடா ஆமா ஆமா போட்டுக்கிட்டு இருக்க டேய் மாணிக்க எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கதாண்டா பொறுத்துக்கடா என்னெல்லாம் எவ்வளவு தட்டினாலும் இங்க ராசமே வராது ராசம் கட்ட போய் போ மனசா போல நீலா இவ்வளவு அறுத்து கிழிக்கேன பல்ல கடிக்கிட்டு உனக்கு வெக்கமாவே இல்லையாடா ஆம்பளை தண்டா நீ ஆம்பளை பையன் தானே இதை விட பொம்பளை பிள்ளை நீ எவ்வளவோ அறுத்து கிழிச்சிருக்கு அப்பவே எனக்கு ரோசம் இல்ல இவரு அறுத்து கிழிச்சோன்னு எனக்கு ரோசம் வந்துருமா என்னத்தா பண்ணாலும் சரி சாருனே டென்ஷனே எடுக்காதுனே மானங்கட்ட பயிலா ஏன்னா அவனை பார்த்தாலும் ஆத்மா இருக்கிற ஓடி பயமா இருக்காம்ல பூவுக்கும் எரும மாட்டுக்கு சோடி போத்தான் இங்க பாரு ரவுடித்தனத்துல என் பிள்ளைகிட்ட காட்டினு வச்சுக்க கிங்ஸின் வாய் திறந்துடாத சொல்லுங்க மாமா நீ என்ன இப்ப அர்த்தமே இல்லாம பல்ல கட்டுத உங்க கோவத்தை குறைக்கிறதுக்கு மாமா நீ வாய் திறக்காதல மான சூடு கட்ட பையன் நீ வாய் திறக்காதல இவர் தாய் மாமான அது பிறந்தது என்ன பொறுத்துற போடு
நீ வச்சு கூட்டிட்டு வந்திய தாலி கட்டல ஐயோ இன்னைக்கு என்ன அத்துக்கு பொறுப்பு இருக்கா என்னைக்கு அந்த பிள்ளை ஒன்ன விட்டுட்டு போகுதா நீ நின்று சாத்த வசதி கட்டிட்டால வயசு இருக்காது உனக்கு சப்போ முடியலையா மான கட்ட போயிடலாம் ஒருத்தன் கூட ஒரு பொம்பளை பிள்ளை உருப்படியா வாழ்ந்தானு பாரு அப்போ நல்ல நேரம் இன்னொரு பிள்ளை ஒரு பெக்காம போனாருப்பா ஏன்னா உலகத்துல யோக்கிய சிகால் மணி மாதிரி பேசிருப்பாரு சிரிக்காத பேர் உண்மையா அத்துக்கிப்பாரு அங்கடா அங்கடா உணங்கிட்டு இருக்கா உலகத்திலே உங்களை மாதிரி ஒரு தாய் மாமா கிடைக்காது நக்கல் பண்ண நீ இல்ல நீ பிறந்தனைக்கு முதல்ல கையில வாங்கினவன் நானம்ல இல்ல உன்னை வாங்கும்போது எனக்கு 19 வயசு தான்ல என்ன பாக்க ஒரு நிமிஷம் கணக்கு அடிக்குது என்ன வாங்கும்போது இவருக்கு 19 வயசுனா நீதான் எனக்கு அடுத்த 6 மாசத்துல பிறந்திருக்கியா அப்போ உங்க அப்பா சீக்கிரம் கத்துட்டாருடா மக்கா மாமா மாமா என்னல குடிச்சிருக்கல நீ என்ன நீ குடிச்சிருக்கல வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரண்டா அதான் எனக்கு இன்னைக்கு நடக்க விடாம பண்ணிடுவோம் புழுக்க இத சரளே அப்பா கூப்பிட்டாரு போ இல்ல மாமா இப்பவும் இளமையா இருக்கீல எப்படி ரவுடித்தனத்தை கொஞ்சம் குறைய பண்ணணும் எப்பவும் வெட்டு குத்துன்னு போனா நிக்கணும் பாரு 3 கிட்ட தடி பயிலணும் எரும மாட்டு பயிலுவேன் இல்ல நீங்களும் மனுஷ குட்டி மாதிரியா இருக்கியா மிருக பயிலுலா ஒவ்வொன்னு தடியா பாரு ஓ அவர் 6 பேக் வச்சிருக்காரமா கிங்ஸின் வாயை திறந்துடாடா எனக்கு இன்னைக்கு நடந்தே ஆகணும் என்ன வேணாலும் பேசிட்டு போறாரு கூட பிறந்தவா பெத்து வச்சிருக்கா பாரு தருதல உருட்டு கட்ட மாதிரி இருக்கான் இடி பைய நீ இதுக்குள்ள பொல்ல கட்டுத இல்ல உன் உடம்பு எனக்கே கண்ணாடில பாத்திருக்கல அதுல எரும மாட்டு தோல் மாதிரி இப்படி இருக்க நீயே எரும மாட்டு போனா ஒண்ணு போல இருக்கும்ல சரிங்க மாமா சரி எப்படிலாம் ரோசம் கட்டி போய் இருக்க வேண்டியிருக்கேன் பேசும் உனக்கு ஒரு காலம் தான் எங்களுக்கு ஒரு காலம் வராமல போயிரும் சரிதான் மாமா நீங்க சொன்ன சரிதான் மாமா என்ன கிங்ஸ்லேன் வந்துட்டா பொழுது அண்ணா வந்துட்டு கிச்சிலி கிச்சிலி வந்துட்டுடா சி இசை வந்துட்டாடா கேட்டுச்சு இப்ப இவரை கிராஸ் பண்ணி எப்படி போவ இதுக்கு எனக்கு தாக்கு பிடிக்காது நீ சமாளி இடி தடி பையன் எப்படி போறான் பாரு வெக்கமே இல்ல இவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட சேர்றதுக்கு அவன் போனா அவன் எதுக்கு மாமா வெக்கப்படணும் ரோச கட்ட பையன் எப்படி அழிஞ்சு ஓடான் பாரு மர்மமே மறந்துட வேண்டாம் தெரியாம வாக்கு கொடுத்துட்டா என் பொண்டாட்டி இடி தடி பையன் எப்படி இவ்வளவு நிக்காம வெக்கமே இல்லாம ஓடான் பாரு அவன் அவசரம் அவனுக்கு நீ வாய் திறக்காத நீங்க மட்டும் பிரிச்சு வச்சுட்டிய அதோட எஃபெக்ட் தான் இது வெக்கமா இல்லையடா உங்களுக்கு வெக்கமா இல்லையடா மாமா இன்னும் 10 மாசத்துல பாண்டியன் கையில வந்துருவானே சிங்க கொட்டி மாதிரி இருப்பான் மாமா சும்மா குழுக்குள்ளே இந்த பாருங்க இந்த உங்களே மாதிரி தான் பெப்பேன்னு சொல்லியிருக்கான் அதே அச்சுவத்துல நான் மாமா மாதிரியே பெத்து ஆகணும்னு சொல்லியிருக்கானே வேற புள்ள உங்களை மாதிரி இருக்க போறான் என்ன மாமா வாழ்த்து அனுப்புவீங்களா என்ன மாதிரியா 10 மாசத்துலயா இவன் போற ஸ்பீட பார்த்தா 10 மாசம் தாக்கு பிடிக்காது புழுக்க 8 மாசம் தான் மாமா போய ஸ்பீட பத்தி இல்ல போகடா வெக்கத்தை பத்தி அவருக்கு பேர புள்ளன்னா யாருதான் அடங்க மாட்டா நானே 10 மாசம் எப்போ இருக்கேன் எனக்கு இருக்க 2 பேரும் நீ தூக்கி சமந்துட்டியாங்க எங்க கையில அமட்டா தானே தூக்கி சமக்க போய ஒரு இடத்துல கலக்க மாட்டேக்கானல ஏனே முட்டை மாடி ஏறுதானுங்கண்ணே அத உடனே இவனை மாறி போயிருல இன்னும் சோத்த பிடிச்சி நடந்தா இவங்க வீடு முழுக்க ஓடி பிடிச்சி நடந்துட்டு இருக்கானுங்க வீட்டுல இருக்க பொம்மைங்கெல்லாம் திணறுதாங்கண்ணே சொன்னா யாரு நீ சொன்னா கையில பிடிக்க முடியலன்னு அப்படியே பிடிச்சாலும் அப்படியே அடிச்சு உரண்டு ஓடுதானுங்க அப்படின்னு கண்ணுத்துல எல்லாம் புரண்டி வச்சிருக்கானுங்க பிடிச்சதுக்காக அது மட்டுமானே வண்டியை கொண்டு நிப்பாட்ட விட மாட்டேக்கானுங்கண்ணே வண்டி எடுங்கானுங்க இப்ப பிறந்தது யாருக்கு பிறந்திருக்கு இப்ப எப்படி இருக்கும் சேட்டைக்கார அம்மா துணிச்சலன்னா அப்ப எப்படி இருக்கும் பிள்ளைலே இப்பவுமே இவ்வளவு சேட்டை பண்ணானுங்களே இன்னும் வளர்ந்தானுங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஊரே அவனுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கும் இப்போ இசை வந்துட்டா இங்க பாருங்க டைரக்டா 2 சேர்த்து வைக்க முடியாது கண்டிப்பா அவ பிக்கு பண்ணுவா அதனால நம்ம தான் அங்க சேர்ற மாதிரி எதையாவது பண்ணணும் கண்டிப்பா அவ அப்படித்தான் சொல்லிட்டு வந்திருக்கா அவ பிக்கு பண்றேங்க பேர்ல ஓவரா பண்ணுவா அப்புறம் இவன் ஓடிட்டோம்னா போச்சது கண்டிப்பா அவ ரொம்ப தாங்கி வரணும்னு நினைப்பா இவனுக்கு தெரியாது அதுதான் மெயின் அதனால இவன் பாட்டு நிப்பான் அவ தாங்கி வருவான்னு அவ நிப்பா ஆக மொத்தம் 2 பேரும் சேராம போயிடும் சேர்க்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நாம தான் பார்க்கணும் அதெல்லாம் பஞ்ச நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்கணும் அப்பா சும்மா இருங்கப்பா எத்தனை வாட்டி 2 ஒண்ணா உட்காந்துருக்கு ஏதாவது பிளான போட்டா முடியும் இந்த 2 எப்பா இசையை பத்தி தெரிஞ்சுமாப்பா இல்லடா அதான் உலக வழக்கம் அதெல்லாம் இசைக்கு கிடையாது எத்தனை நாள் அவன் கூட இருப்பா அப்படி ஏதாவது வேண்டதை பார்த்துட்டு ஓடி வந்துருவா ஆமாப்பா அப்ப சொன்ன மாதிரி பஞ்ச நெருப்புலாம் பத்திக்காது அது இவங்க 2த்துக்கும் பொருந்தாது வந்துட்டா ஆமாப்பா வந்துட்டா இப்ப என்ன பண்ண
என்னடா உன்னை அப்பன்லாம் கூப்பிட்டு வரா? அவ மனசு மாறிட்டாளப்பா. எப்போ எப்போ எங்க கேளுடா. அது தகவல் இங்க நிக்க வா. நீ எங்க போய் நிக்க? குடல நிக்க பாரு தங்க. இங்க வாமா. சரிப்பா. பேசுறதெல்லாம் அழகு போலதான் பேசுவா. தங்கல மெதுவா மெதுவா. சரிப்பா. என்ன எல்லாரும் இங்க நிக்காவே? தங்கப்புல தங்கப்புல பேச்ச பாரு. என்ன ஒட்டுமொத்த குடும்பமும் எப்படி இங்க வந்தது? எப்பா என்ன தங்கப்புல? நீ மட்டும் தானே இருக்கேன்னு சொன்ன? ஏமா நாங்க இருக்க கூடாதோ? இருக்கலாமே. இப்ப எதுக்கு இருக்கேன்னு நான் கேட்டேன். மேக்கப் பிளான போட்டு வந்திருக்கா பத்தியா? இல்லம்மா அப்பதான் வந்தா இங்க பார்த்தா எல்லாரும் வேலை பக்கம் வந்திருக்காங்க பத்துக்க. அந்த பையலுக்கு கொஞ்சம் வேலை செய்ய முடியும். ஏன்பா? அவனுக்கு சும்மா வேலை பார்க்க முடியும். அதான் எல்லாரும் கூட மாட வேலை செய்து வந்திருக்காங்க பத்துக்க. அப்படியா? ஆமாமா. அம்மா என் புள்ளி அள்ளிட்டு கொஞ்சம் போல பேசுவாள். கிளி போல பேசுமே. கிளி போல பேசல, கிளி மாதிரியே பேசுது. இருக்க அழக பாரு, அதை முடிக்க முடிய பாரு. என்னதுக்கு புள்ள? ஒண்ணு இல்ல. ஆத்தே நம்ம போட்டு வந்த பிளான் எதுவும் நடக்காதோ? இன்னைக்கு சொதப்பிட்டோம். இசத்துங்க என்னமா இந்த பக்கம்? ஆகா நம்ம கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாவளே. இப்ப என்ன பண்ண? ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு கேள்வி கேட்பாவளோ? ஆகா அசிங்கமா போயிருமா. நம்ம வேற சண்டை ஓட்டு வச்சுட்டு இருக்கோமே, வீம்புல வேற சுத்திக்கிட்டு இருந்தோமே. இப்ப எதுக்கு வந்தன்னு கேட்பாவளோ? இசத்துங்க உடனே கேட்டேன். என் புள்ள என்ன பக்கம் வந்திருப்பா? அந்த பையன் இருக்கட்டும். சமாளிக்கிறதுக்குன்னு இருக்கு நீ. என் புள்ளலப்பா அது எப்படி நீ அவ குறிப்பறிஞ்சு சமாளிக்க? அவ அப்பான்னு கூப்பிட்டாலே சமாளிக்கணும்னு அர்த்தம்டா. ஓ இது உங்க ரெண்டு பேருக்குள்ள பாச. சாதாரண எப்போன்னு கூப்பிட்டானா அது வேற. எப்போ அப்படின்பா அது சமாளிப்பான்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு தான் இந்த கோல்டு வரலாம் தெரியுது. தூக்கி சமக்காமலாம் அவனுக்கு தெரியாம இருக்குமா? தோற போய் வேலை இருந்தா போய் பாருடா போடா. எப்படிண்ணே? அதெல்லாம் அப்பதான் போடா. இப்போ அவனை எங்கன்னு கேக்கா. எப்படா? டேய் கிங்ஸ்லின் வீட்டுக்கு போயிட்டானா? இல்லனே அவன் இங்கதான் நின்னுட்டு இருந்தான். இல்ல கிங்ஸ்லின் பையன் வரப்போது. கொஞ்சம் பிகு பண்ணணும்ப்பா. நல்லாவே பிகு பண்ணணும். கிங்ஸ்லின் கூப்பிடுறா. டேய் கிங்ஸ்லின் பா நீங்க ஆக்டிங்க தொடங்குங்க. இப்ப எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்கியா? ஆஹா என் மாமனார் மண்ணலி போட்டுருவார் போலுக்கு என் நினைப்புல. ஆமா தேவையில்லாதவங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க குடோனுக்கு? அவ உங்களை தான் சொல்லுதா? தெரியுது. அவன் ஏதாவது வேலை வெட்டி பார்த்துட்டு எடுப்பான். அவனையும் கூட்டிட்டு எடுக்க. ஆஹா மாமனார் தான் எனக்கு வில்லனா வராரு. எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் இங்க வந்து கிடைக்கேன்னு கேட்டேன். எப்போ? அது டேய் தோற போடா. இல்லப்பா நான் கிங்ஸ்லினை கூட்டிட்டு கிளம்புறேன். இல்ல கிங்ஸ்லின் போமா. கூட்டிட்டு கிளம்புறீங்களா? டேய் அவனை கூட்டிட்டு கிளம்புடா. சரிங்கப்பா. இதுக்கு தான் கம்பெனிக்குள்ள நிறைய வர விடவே கூடாதுங்குது. யாரம்மா சொன்ன? யாரைய சொன்னே? அது வேலைகள கடந்துச்சா அதுக்கு தான். இதுக்கு தான் என் கம்பெனிக்குள்ள நான் யாரையுமே விடுறதே கிடையாது. தகவல் வாங்க மேனியாமா? பண்ணு உங்க கம்பெனியா? சரியா சொன்ன தங்க. ஏலே ஜானே என் புள்ள சரியா சொல்லுவா. இதுக்கு தான் யாரையுமே உள்ள விடுறதே கிடையாது. யாரம்மா சொன்ன? யாரைய சொன்னே? ஐயோ பாத்தீங்களாப்பா எப்படி பேசுதானே. இல்ல கிங்ஸ்லின் போமா. மாமா இந்த வீட்டுக்கு போவீங்களா? அத்தை ஒரே சத்தங்காடி. என்ன சொல்லுத? அங்க வெட்டியா நின்னுகிட்டு இருப்பான். அவன கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொன்னாவே நான் மறந்துட்டேன். அப்படி அம்மா சொல்லிட்டாவா? சத்தியமா உங்க மேல சத்தியமா போங்க. பாவம் என் மேலே சத்தியம் பண்ணிட்டாள. ஏமா அத்தை என்ன கூப்பிட்டாளா? உங்களை தான் முத கூப்பிட்டாவ. இல்ல கிங்ஸ்லின் இல்ல நாங்க கிளம்புதோம். கிளம்புதமா? ஐயோ அந்த பையல இன்னும் வர மாட்டேங்குது. இசைங்க நம்ம கிளம்புமா? ஆமாமா கிளம்ப வேண்டியதா. இசைட்டாங்க வாமா. உங்களை அத்தை அப்பவே வர சொன்னால சீக்கிரம் போணுமா? எங்க அப்பா கட்டி விழுந்துரும். டேய் கிங்ஸ்லின் கிளம்புமா அப்படி. இங்க இருக்க அத்தனை பையல இன்னைக்கு என்கிட்ட உதவாங்க போறானுவ. ஏமாத்துங்க. எதுக்கு? ஐயோ என் புள்ள கோபப்படும் போது நாங்க ஏதோ பண்ணிட்டோமே. எப்ப நீங்க ஏதோ பண்ணினீங்களா? தெரியல புள்ள ரொம்ப கோபப்படுதால. சுத்தோ என் புள்ள கோபப்பட்டுட்டாலே. டேய் என்ன பண்ணியா? பொன்னி சேத்தப்ப சொன்னேன். ஐயோ என்ன பையல இன்னைக்கு என்ன ரொம்ப சோதிக்குதுல. இப்போ நான் என்ன பண்ண பையல கூட்டிட்டு போயிருமா? நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருமே. ஏற்கனவே 3 நாள் ஓடி போச்சு. இன்னைக்கு நான் கோட்டை விட்டோம்னா அவ்வளவுதான். எப்ப உனக்கு அறிவு இருக்கா இல்லையாப்பா? பாருப்பா இங்க எவ்வளவு வேலை கிடக்குது. நீ போய்ட்டா யார் பாப்பா? அதானே என் புள்ள சொன்னா சரியா தான் இருக்கும். மத்தவங்க என்னது கிளம்புப்பா. இல்லம்மா நாங்களும் வேலை செய்தோமே. ஒருத்தர் இங்க ஒரு ஆணி புடுங்க வேண்டாம். கிளம்புங்க. தங்க புள்ள நான் சப்பா உங்களை அத்தை அப்பவே கூப்பிட்டேன். போலன்னா அடி விழுந்துரும். போங்க.
ஐயோ தம்பி பாக்கன சே நானும் பொண்ணு அடி வாங்க மாட்டேன்டா. வாங்காமையா நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மிரட்டுவாளா அது. அடி வாங்குவா. சே அதெல்லாம் இல்லடா. நல்லா இருக்கு மீச நல்லா இருக்குனே. ஐயோ ஓட்டு தானே. அப்பா நீங்க மட்டும் இங்க இருந்து வேலைய பாருங்கப்பா. சரிதம்மா. மத்த எல்லாத்தையும் வந்து போச்சலுங்கப்பா. எதுக்குப்பா வெட்டியா இருந்துகிட்டு? நானுமா சப்பா தனித்தனியா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா. எப்படி எல்லாரும் போக சொல்றது மட்டும் பாருமா. இந்த பையவுல நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் எட்டி பார்க்க வரலையே. ஐயா எனக்கு வரதெல்லாம் வில்லங்க பிடிச்ச பையெல்லாம் வருதே. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏற்கனவே 3 நாள் கடந்து போச்சு. இன்னைக்கும் நான் இறங்கி போலன்னா அவ்வளவுதான். எம்மாடி இந்த வில்ல பையன் எதுக்கு இங்க வந்தது இந்த நேரத்துக்கு? உன் பொண்ணு திணறதால என்ன விளையாட்டுல பாக்கலாம். ஆகா இன்னைக்கு ஜாலியை முடிச்சு விட்டுறாரு போலுக்க மகாதேவனே. ஐயா இவருக்கெல்லாம் இவர் பண்ணிலே போனதை இவருங்க இருந்து விரட்ட முடியும். நான் எவ்வளவு ரொமான்ஸ் உள்ள வந்தேன். பயவுல சமாளிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு என் மூலையை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. நீ எதுக்கு இங்க வந்து இப்போ? ஆஹா இருக்குதுலே பெரிய வில்ல பயவுலே தான். இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? இதை சமாளிச்சுட்டு நான் இங்க வந்திருக்கணும். அதுதான் கேட்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நான் கேட்க. அதான் கேட்க. எதுக்கு இங்க வந்தீங்க? மிஸ்டர் மகாதேவன். யாருக்கிட்ட? நீ எதுக்கு இங்க வந்து நான் கேட்டேன். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். நான் உங்களை தேடி தான் வந்தேன். எதுக்காக இங்க வந்தீங்க? உங்களை எங்களை தேடுறது. அப்பா மகாதேவ மாமா தேடி தான் வந்திருக்க. ஆமா. எங்கடா போய் தொலைவாவல தெரியல. எங்களை தேடி அலைஞ்சிருக்கேன். என்ன தேடி வந்தியா? வேற நான் யாரை தேட முடியும்? என்னதான் தேடி வந்த? வேற நான் யாரை தேட முடியும்? சொல்லுங்க. என்னதான் தேடி வந்த? ஆகா குண்டக்க மண்டக்க வேலை இன்னைக்கு என்கிட்டே மகாதேவன் காட்டுதானே. அப்பாக்கு புள்ள தப்பமா பிறந்திருக்கேன்னு காட்டுறேன். யாருக்கிட்ட? நீ என்ன பக்கதான் இங்க வந்த? நீங்க யார பக்கம் வந்தியா? யாத்தா எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. இந்த பையவுலே காணவே இல்ல. சட்டை மாட்டிட்டு வாடா. ஐயோ வந்த அவசரத்துல அப்படியே வந்திருக்கான். ஐயோ மானத்தை வாங்குதானே. சட்டை போட்டு வாடா. இவன் என்ன ஒரு அலங்கோலத்தை வந்து நிக்கிறான். பையவுலே இப்படி வந்திருக்கு. ஒரு சட்டை மாத்திட்டு சொல்லுங்கடா. வந்த அவசரத்துல வந்துருப்பான். விடு. உன் முறை வந்து பிரச்சனை பாரு. பைய உள்ள பாயிர மாதிரி வந்திருக்கான். அவன் சட்டை போட்டு சொல்லுங்கடா. கிங்ஸ்லேன் மானத்தை வாங்கிடுவான் முழுக்க. டே கிங்ஸ்லேன். அகத்தி பார்க்க பார்வை இப்படி பாக்குறேன். நான் தான் தப்பா சூஸ் பண்ணிட்டேனா? பிகு பண்ணனா? அது தெரியல என்ன கோணம். பார்க்க கண்டாவி இருக்கு. சீக்கிரம் மாத்திர சொல்லுங்கடா அவனை. ஏண்டா உன் சட்டைக்கு மட்டும் பட்டனே இருக்காதானே கேட்க. பொறுக்கி போயிடல நீ ரவுடி போயிடலாம் கேட்க. சட்டை ஐயோ பட்டன் மட்டும் வந்துட்டோம்னா நீங்க தானே வேஸ்ட் சட்டை போட சொன்னியா? வேஸ்ட் சட்டை தானே போட சொன்னேன். இப்படி பொறுக்கி போய் மாதிரிடா வர சொன்ன. பார்க்க முடியல. வேஸ்டியா கட்டியிருக்கான். சட்டை ஒழுங்க போடுறான். வலிஞ்சு தட்டி வர சொன்னேன். நான் நிஜமாவே வலிஞ்சுட்டு தள்ளி நிக்க. எம்மா 10 நாள் புரிஞ்சுக்கிட்டே இப்படி இருக்க. பாஞ்சலான்னு பார்த்தேன். இவ்வளவு அத்தையும் சுத்தி நிக்குதா. மானத்தை வாங்கிட போறான்டா. இங்க இருக்க பையவுல என் மானத்தை வாங்கணும் பார்த்தா இந்த பையவுல என் மானத்தை வாங்கிரும் போலுக்க. அது எப்போ எஸ்கேப் ஆயிருங்கப்பா. மானத்தை இப்படி வாங்கிட்டு இருக்கான். இப்படியோட கடந்த நீ மானத்தை வாங்கிரும். எப்பா பாவி பையில இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இத்தனை பேர் காவலுக்கு சப்போர்ட் வேற ஓடி தெரியும். எல்லாத்தையும் இந்த சத்தியம் பாயும் புலின்னு தெரியும். இவ்வளவு பாயும் புலின்னு இன்னைக்கு தானே தெரியும். அடச்சே இவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சேர்த்து வைக்க வந்திருக்கேன். அவ்வளவு வேற அவெல்லாம் இருக்கும் போதே பாய் எதுக்கு நிக்கான். சின்ன வயசு விடுறா. உன் பிள்ளை மாதிரி நான் வேற எவனையும் உலகத்தை பாக்கலடா. ஆஹா ஒளிஞ்சுக்கிட்டு வருது.
பண்ணுவா. போனா வளைஞ்சிட்டு போய் விழுந்துடக்கூடாது. ஓய் என்ன பக்கத்துல அந்த என்ன இவ தெனாவட்ட கேட்க பாரு. நான் யாரையும் பார்க்க வரல, எங்க அப்பாவை தேடித்தான் வந்தேன். உங்க அப்பா தான் அங்கதான் நின்னாரு. நில்லு. எதுக்கு? அச்சோ வேஷ்டி வேற விடுத. ஐயோ, அவசரத்துக்கு வேஷ்டி வேற நிக்காது. சரி அவுத்து கட்டிக்கலாம். நில்லு. அது வேஷ்டி பிடிச்சிருக்கேன் அவராது. எனக்கு கோவம் வந்துடும். கோவத்தை கறிக்க தானே நான் வந்திருக்கேன். எனக்கு கோவம். சரி கோவப்படாத. தப்புதான், என் மேலேயும் தப்புதான். அது இல்லையே, இவ்ளோ வளைஞ்சு வந்தா போடாத, இன்னும் நிறைய வளைஞ்சுக்கிட்டு வரணுமே. என்ன பண்ண? எனக்கு இப்ப எப்பவுமே கோவம் குறையாது. சரி கோவம் குறையுதுக்கு என்ன பண்ணு சொல்லு. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி. எனக்கு இவ்வளவு பேசினா பிடிக்காது. இன்னைக்கு என்னடி ஆழம் வைக்கிற மாதிரி இருக்கா? உன்னை பார்த்ததுல இருந்து வேஷ்டி கூட இருப்பு நிக்க மாட்டேங்குது. என் மனசை கவுற மாதிரி பேச சொன்னா என்னையே கவுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இது சரியில்லை. ஓட்டத்தை பிடிச்சிருவா. ஓடன பிறகு நான் ஏதாவது பிடிச்சிடுவேன். ஓடாத. நான் கோவமா இருக்கேன். சரி நில்லு, நான் எப்படி கோவத்தை குறைக்க மட்டும் பாரு. கிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் நான் சொல்லிட்டேன். நில்லு. ஒண்ணும் வேண்டாம். என்னதான் நீங்க விட்டு கொடுத்தீங்கல்ல, இப்போ நான் யாரு உங்களுக்கு? நான் யாரோ தானே. இங்க வா, கிட்ட தெரியுமா? என்னடா இறங்கி வரவ தாங்கு தாங்குன்னு தாங்குவான்னு சொன்னாலுவ இங்க வேற மாதிரி நடக்கு. கிட்ட கொண்ட மகத்த. இங்க வாயா. இதுக்கு மேல எப்படி தாங்கணுங்க? அதான் நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சுல. நீ இல்லாம நான் எப்படி இருப்ப? இதுக்கு மேல எப்படி தாங்கணும்? இதுக்கு பேரு தாங்குறது. மரியாதையை நீ இறக்கி விட்டுருங்க சொல்லிட்டேன். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. வாயா. ஒண்ணும் வேண்டாம். அங்க இருக்க கூட்டத்தை கேட்டு பாரு. இதை விட எப்படி தாங்க முடியும்? நான் நீ இல்லாம இருந்து விட மாட்டேன்னு இதுக்கு மேல எப்படி வெளிப்படுத்த முடியும்? நீ இல்லாத ஒரு நொடி எப்படி என்னால வாழ முடியும்னு இதுக்கு மேல எப்படி நான் வெளிப்படுத்த முடியும்? உன் மேல பைத்தியமா இருக்கிறேன்னு காட்டிட்டேன். இதுக்கு மேல எப்படி இறங்கி வரணும்? இன்னும் எப்பெல்லாம் தாங்கன்னு சொல்லி தாங்குறேன். ஆனா என் தாங்கல வேற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? அதான் செய்ய போறேன். வா. எனக்கு கோவம், ரொம்ப கோவம். அப்பெல்லாம் வர முடியாது. அழகா இருக்க. ஒண்ணு இல்ல. உன்ன மாதிரி ஒரு அழகி உலகத்துல பார்க்கவே முடியாது. பேரழகி. என் மனசு இப்ப ஒரு நிலையில இல்ல. உன்னை எப்படி அள்ளி அனுப்புன்னு மனசு யோசித்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது உன்னை என்ன சொந்தமாக்கிக்கணும்னு என் மனசு துடிக்குது. இப்போ கட்டி பிடிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் விடவே கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. விடாத அவளை புடின்னு சொல்லுது. அவளை விட்டுறாதுன்னு சொல்லுது. என் மனசு சொல்லுவதை நான் செய்வேன். உன்னை கட்டி அடிச்சா நான் அடுத்து விடவே மாட்டேன். நான் தோத்த போனது உன்கிட்ட மட்டும்தான். இப்போ இல்ல, இப்பவுமே தோத்து போவேன். உன்கிட்ட மட்டும். எனக்கு உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷம்னா அது உன்கிட்ட தோத்து போறது மட்டும்தான். அதுல கிடைக்கிற போதை, அதுல கிடைக்கிற சந்தோஷம், அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உன்கிட்ட எத்தனை முறை நான் தோத்து போவேன். நீ முழுசா எனக்குள்ள வர்றதுக்காக எவ்வளவு நாளும் இறங்கி வருவேன். அள்ளி அடிச்சுக்குவேன். யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் நெஞ்சோட சாச்சுக்கிடுவேன். பொத்தி வச்சுக்குவேன். என்ன பண்ணலான்னு வந்தா இங்க வேற மாதிரி நடக்குது. இன்னும் எப்படியெல்லாம் தாங்கணும்னு சொல்லிட்டா நான் தாங்குவேன். நீ சொன்ன மாதிரி நான் தாங்குவேன். உன்கிட்ட தாங்குறது சுகண்டி. சுகத்தை விட அது வரும். இந்த முரட்டு போய் இத்தனை வெட்ட தாங்கி போயிட்டான். உன் ஒருத்திக்கிட்டே தாங்கின மாதிரி இருக்கட்டுமே. உன்கிட்ட இந்த முரட்டு போய் சரணடைவான். ஏன்னா இந்த முரட்டு பயில ஆள வந்தவளே நீ தானே. எல்லாரும் என்ன வீரன்னு சொல்லுவாங்க. இல்ல, இந்த முரட்டு பயிலே ஆள பிறந்த பாரு, நீதான் வீரமானவா. 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் துணிஞ்சு நிப்ப. உன் பார்வை, உன் கண்ணீர் என்ன கொண்டுரும். உன் மௌனம், உன் கண்ணீர் எனக்கு பயமா இருந்தது. நிஜமாவே ரொம்ப பயந்துட்டேன். இதே மாதிரி நான் வாழ்க்கையில ஒரு நாளும் பயந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்துட்டேன். இந்த மௌனம் வேண்டாம். உன் கண்ணீரும் எனக்கு வேண்டாம். என் இசை மட்டும்தான் எனக்கு வேணும். அவ சிரிப்பு, அவ குழந்தைத்தனமான சேட்டை, இது மட்டும் இந்த முரட்டு பயிலுக்கு கொடுத்துரு. உன் மௌனத்தையோ உன் கண்ணீரையோ பார்க்கற அளவுக்கு நான் வீரம் இல்லை, கோலை.
உன் கண்ணீருக்கு முன்னாடி உன் மௌனத்துக்கு முன்னாடி நான் வீரம்லாம் கிடையாது. நான் கத்தி அருவாளோட சண்டைக்கு போனா ஜெயிச்சிருவேன். ஆனா நீ மௌனமா இருந்தாலோ உன் மௌனமோ உன் கண்ணீரோ ஆயுதமே இல்லாம என்ன கொன்னுரும். பயமா இருக்கு. ஏ- இந்த மொரட்டு பையில பார்த்தா எதுக்காக இப்படி வந்து நின்னீங்க? எப்படி ம், இப்படி அது வேஸ்ட் சட்டை போட்டுட்டு தான் எல்லாம் நடக்கணும்னு சொன்னாங்களா? என்ன? அதான் இன்னைக்கு நமக்குள்ள அதான் வேஸ்ட் சட்டை போட்டு நடக்கணும்னாங்க. மாத்திக்கிட்டு இருந்தேன். அவன் குரல் கட்டிச்சா இதுக்கு மேலே நின்று மாற்ற முடியாதுன்னு ஓடி வந்துட்டேன். ஓ, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறதுக்கு. என்ன பார்த்தானே சிரிப்பாங்க, ஒன்றை பார்த்தியும் சிரிக்க போறாங்க. சிரிக்கவங்க சிரிச்சுட்டு போட்டான். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். அதான் அவன் முகத்தை பக்கம் ஓடி வந்துட்டேன். பொட்டனை போடுறதுக்கு நேரம் இல்லை. பார்க்க முடியல. பட்டனை போடுங்க. என் மேல கோவம் இல்லையா? கோவந்தா? ஏன்? இப்படி பட்டனை போடாம வந்தா அது எப்படியோ குளத்தை தானே. நான் கோவமா இருக்கேன். கோவத்தை குறைச்சிருக்கேன். ரொம்ப கோவமா இருக்கேன். முழு கோவத்தை எடுத்துருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன். அவ்வளோத்தையும் எடுத்துருவேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? தெரியல. என்னெல்லாமோ பண்ணணும்னு தோணுது. ஆனா எங்க எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. நீயே சொல்லு. இல்ல, இல்ல அது அது நான் எதிர்பார்த்து வந்தது வேற. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப கெஞ்ச வேண்டியது இருக்கும்னு நினைச்சிட்டேன். இல்ல அது சூரியன் வந்துடும். நீலா தான் நல்லா இருக்கும்ல? ஆமாமா, நீலா வெளிச்சம் தான் நல்லா இருக்கும். உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிட்டா சாஞ்சுக்க சாஞ்சுக்க. இப்பதான் இதமா இருக்கு, நிம்மதியா இருக்கு, பயம் இல்லாம இருக்கு. நீ எதுக்கடி பயப்படணும்? இப்பதான் எனக்கான இடத்துல சாயும் போதுதான் மனசே பயம் இல்லாம இருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த கிங்ஸனே உனக்கானவன். அப்படி இருக்கும்போது இந்த இதயத்துல எப்பவுமே நான் மட்டும்தான். இந்த இதயம் மட்டும் இல்ல, இந்த கிங்ஸனே உனக்கு மட்டும்தான். இது எனக்கான இடம். உனக்கு மட்டும். இதுல நான் மட்டும்தான் சாய்வேன். நீ மட்டும்தான் சாயணும். நீ ஒருத்தி சாயதுக்கு மட்டும்தாண்டி இந்த மார்புல இடம் உண்டு. இப்படியே சாஞ்சுக்கிறத இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. மனசுக்கு இதமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். ஓய், என் பொண்டாட்டி. என்ன? என் பொண்டாட்டி எனக்கு வேணும். எல்லாம் ரெடியா இருக்கு. சூரிய பகவானே, கொஞ்சம் இறக்கம் கட்டப்படாதா? எனக்கு பிரச்சனை இல்ல. கலரு மத்தேலுக்கு இடிக்கும் பாத்துக்க. நான் கருப்பானாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எப்படி கருப்பானாலும் பாதி கலர் தான் கருப்பாகும். எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த வீட்டுல நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காவ பாத்துக்க. என்ன வேலைப்பா, இதுல வேற மூத்த மருமவளா பொறுப்பா இருக்கணும் வேற சொல்லியதாவ. நான் என்ன பண்ணுங்க, அடிக்க வேலை எங்க பொறுப்பா இருக்க முடியுது?
எப்பா பொறுப்பா இருக்கலான்னு வீட்டுக்கு ஓடி வந்தேன். நல்ல நேரம் எங்க வீட்டுக்கெல்லாம் போகலப்பா. எங்க அம்மா என்ன ஓடிட்டு அடிச்சு போடுவாங்க. நல்ல நேரம் எங்க வீட்டுக்கு நான் போகலப்பா. அத்தி மாமியார்ல வரவே அத்தி அடிக்கிற வேலுக்கு மாமியார் கூட கலர் மங்கலியே. எத்தேய் எத்தேய் உங்க அழகின் ரகசியம் என்னத்தே? என்ன சொல்ல போறியா? மாமான்னு சொல்லுவியா? அப்படிதானே? அம்மா நான் என்னத்தை ஒரு மாமியாரை எப்படி எப்படி வெறுப்பேத்தணுமோ அது உனக்கு தான் மட்டும் தெரியும். என்னத்தை இப்படி சொல்லிவிட்டியா? நான் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறாத்தே. எங்க சுத்திட்டு வர? எங்க சுத்திட்டு வந்த? நான் கொத்தல வந்து உட்காந்துட்டு வரேன். ஏன் அங்கேயே இருந்துட வேண்டியதானே? அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே வேற விஷயமா போயிட்டா அதுக்கப்புறம் கொளத்தகரில் உட்கார்ந்துட்டோம்னா நல்லா இருக்காது. அதான் நாங்க பொடி நடையா வாரம் வீட்டுக்கு. இந்த குடும்பம் புருஷன் இதெல்லாம் உனக்கு இருக்கா இல்லையா? என்னத்தே புருஷுக்கு நீ ஃபுல்லா கேக்கிய? என்னத்தை சொல்ல உங்களை வச்சுக்கிட்டுனா? என்னத்தே என்னத்தை ஃபுல்லா கேட்கலாமாத்தே? மாமியார் வீடு நேரத்தை கால ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்தது? உங்க அம்மா வீட்டுக்கு போனது உங்க அம்மா காலை தரிச்சுவாவல. ஆத்தி நம்ம அம்மா எங்க எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாவல. உங்க அம்மா இதோட 3 நாள் போன் அடிச்சிருக்காவ. வீட்டுக்கு வந்துட்டாளா வீட்டுக்கு வந்துட்டாளே. அவன் எங்க வீட்டுக்கு வந்து தொலைச்சிருக்கான்னு சொல்லியிருக்கேன். மொதல்ல எங்க அம்மைக்கு ஒரு பாடம் புகட்டணும். சரி தே சோறுலாம் பொங்கியாச்சு அப்படி போ. அது உனக்கு உன்னை ஓடட்டு அடிப்பா. அத்தி வர வர இந்த வீட்டுல எல்லாரும் ரொம்ப டேஞ்சரா மாறிக்கிட்டு இருக்காவ. இனி நம்மளும் கொஞ்சம் பொறுப்பா இருந்துட வேண்டியதான். பொறுப்பு பொறுப்பு ஏன் பொறுப்பு உனக்கு என்னவோ தெரியுமாட்டே? ஏன் தே தெரியும் தே. உன் புருஷனை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? அத்தி இப்பெல்லாம் எடக்கு முடக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாவல ஐயா. சொல்லிட்டு உன் புருஷனை பார்த்து எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டேன். அத்தி சுமார்னு சொல்லி ஆரம்பிச்ச முன்ன ஓடட்டு அடிச்சு போடுவாங்க. புருஷன் நினைத்தே பார்த்தே. எனக்கு இவ இப்போதைக்கு பேரப்பிள்ளை பெத்து கொடுக்க மாட்டா. அது கனவு நடக்காது. புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும், வாரிசுகளை உருவாக்கணும், இதெல்லாம் உனக்கு தெரியாது. என்னத்தே பேச்செல்லாம் தடுமாறுதே. மாமியார் ஆயிட்டாவளோ? எவ்வளவு வருஷத்துக்கு வாராவ என் வீட்டுக்கு வாழ வந்தவி எல்லாம். வாங்க மாமூளே வாங்க வாங்க. எல்லாரும் சௌக்கியமா அப்படி குளம்ல அப்படி சௌக்கியமா இருக்கா அப்படி? இன்னட்டி மாமியார் ரொம்ப காட்டுல இருக்காவ போலுக்கு. செம்ம காட்டுல இருக்காவ. அட அட என் வீட்டுக்கு வந்துக்க மருமக்க பாத்தியா? வருஷத்துக்கு வரவ பொடி நடையா? ஏன் அப்படியே கொத்தங்கால இருந்துற வேண்டியதானே? என்னத்தே பேச்சடா தடுமாறுதே. அட நாயே வாய் வச்சு சும்மா இருமுட்டி. என்னத்தே ரொம்ப பேசுறியா? உனக்கு கோவம் வருதே. கோவமா? ஒரே வெயிலுத்தே. ஊர் உலகத்துல யாருக்குமே இப்படி மருமக்கமா அமைஞ்சிருக்காதுமா. எனக்கு தேடி பிடிச்சல கூட்டு வந்திருக்கானுவ. அட்டி ராணி உன் புருஷன் எங்கட்டி? இப்படி திருக்க முடுக்கன்னு கேட்டியல்ல? புருஷன் எங்கன்னா கொஞ்சம் ஆறாமரா அப்படியே மெதுவா கேட்கணும். திடுக்கு புடுக்குன்னு கேட்டியல்ல? இது திடுக்கு புடுக்குன்னு கேட்டேனாவா? புருஷனை ரெடி கேட்டேன். செவ்வா உன் புருஷன் எங்க? நானும் இந்த கல்யாணம் பண்ணிக்கலையே. சப்பா முடியலையே. அது நான் இன்னும் மனசு வைக்கலத்தே. இவ்வளவு சுகபோகமா ஊச்சிட்டு தந்தவா எப்படி மனசு வைப்ப? சேர்ந்து கூட்டாளி அப்படி இல்ல. என்னத்தே பேச்சு தடுமாறுதே. இரு உனக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். ஏமா மகிமா என்ன என்னவா? நான் ஒண்ணு உங்க மருமவ கிடையாது. மருமவ கிடையாதா? எப்படி மருமவ ஆகும்? அதானே அதான் அந்த சாரன் பையில வேண்டான்னு சொல்லிருக்காங்க. அவன் சொல்லிட்டா நான் விட்டுருவேன். விட மாட்டியா? எனக்கும் இந்த குடும்பத்துக்கு நீ எந்த சம்பந்தமும் இல்ல. இதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அதான் உங்க வீட்டை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். எப்படி எப்படி என் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போங்கன்னாங்க. சரி உங்க வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். என் வீடு இது இல்ல. நான் ஊருக்குள்ள சூப்பரா வீடு எடுத்து வச்சிருக்கேன். நான் பெத்தது சரியில்லையா இல்ல உன்னை கூட்டிட்டு வந்தது சரியில்லையா? என்ன பண்ணுவிய? உட்கார்ந்து யோசிச்சு பாக்கிய யார் மேல தப்புன்னு. ஆனா ஊர் உலகத்துல இப்படி எல்லாம் யாருக்கும் கிடைச்சிருக்காதுமா. நீங்களே நம்மள புகழ்ந்து பேசும்போது இப்ப என்னத்தை கேள்வி எல்லாம் கேட்கிய? ஓத்த கலப்பிராத. ஏன் டீச்சப்பா இந்த பேரப்பிள்ளை எல்லாம் பெத்து கொடுக்குங்க என்னமே உனக்கு இல்ல? உங்க பையனே நான் ஏத்துக்கல, அதுக்குள்ள உங்களுக்கு பேரப்பிள்ளை வேணும்? ஓ மருமக்கு மாதிரிலாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணுவிய? போராட்டமா? ஒழுங்கு மரியாதையை என்ன பாட்டியாக்க வழிய பாருங்க. அட்டி ராணி போட்டி தொட நமக்கு போட்டி. கொஞ்சமாவது மாமியார் மாதிரி பேசுங்க தே. அப்படியா? நான் மாமியார் மாதிரி பேசணுமா? ஆமா தே கொஞ்சமாவது மாமியார் மாதிரி பேசுங்க தே. அவளை எவ்வளவு அசால்ட்டா வெளியில ஊரை சுத்திட்டு எவ்வளவு அசால்ட்டா வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கல்வ. காலையில 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். என்ன காலையில 8 மணி விருப்பமா? 12 தான் ஆகுது. கரெக்டத்துக்கு சாப்பிட வந்துட்டோம். இதுக்கு மேல ஒரு பொறுப்புள்ள மருமோ என்ன பண்ணுவான்னு கேட்க. இவளுக்கிட்ட கோத்த காட்டினவனா வேலைக்கு ஆகாது. ஏட்டிலா கெஞ்சி கேட்க பேர பிள்ளைல பெத்து கொடுக்கப்படாதா? உங்ககிட்ட தான் கேட்காவட்டி. என்ன காமெடி பண்ணிக்கிட்டு என்னத்த காமெடி பண்ணாளா? ஐயோ வாங்கிட்டு அப்படி கேட்டுட்டு இருக்காவ. இப்ப பேர பிள்ளையா? எத்தே நீங்க பேர பிள்ளை கேட்டது எனக்கு சந்தோஷம் தான். எனக்கும் கொடுக்கணும்னு ஆசைதான்.
அப்பா முடிவு பண்ணிட்டா. அப்ப குடுத்துருவா. இங்க துறையே மாதிரி குண்டு குண்டுன்னு இருக்கணும். சரியாட்டி? இந்த மாமியார்னாலே இப்படிதான் ரொம்ப அவசர பிடிச்சி. இங்க பாருங்க, அவன் முத என்ன சொல்ல வரான்னு கேளுங்க. இல்ல அவ சம்மதிச்சிட்டா. ஆமா, மாமியார் சொல்ல தட்டக்கூடாதுல்ல. அதான பொறுப்புல மருமகளுக்கு அழகு. எனக்கு உங்களுக்கு பேர பிள்ளைல பெத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என் எண்ணமே. என்ன பவியமா பேசுற ஐயா? யாரு என்ன புகழ்ந்தெல்லாம் பாதத்தே? நான் உங்களுக்கு எப்படியாவது உங்க மகன் தர மாதிரியே ஒரு பிள்ளை பெத்து கொடுக்கணும், எப்படியாவது அந்த கடமையை முடிச்சிருந்தா நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்பத்தேன் வந்து காதல பாதையா. எங்க அம்மையும் எங்க அப்பாவும் அதேதான். அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தான் பெத்து கொடுத்துறேன்னு ஒரே தொந்தரவு. நல்ல சம்மதி மாதிரி அப்படிதான் இருக்கணும். இப்படி மனசு மாறிட்ட. என்னத்தை எப்படி சொல்லிட்டியா புசுக்குனே? பொறுப்புல மருமகத்தே, பெரியவங்க பேச்ச தட்டக்கூடாது. நான் அதுக்கான முயற்சி சொல்லதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பொறுப்பு என்ன பொறுப்பு? சரிம்மா சீக்கிரம் போ. தொலை இருக்கான் பாரு. அங்கதான் சிக்கலாகி போச்சு. என்ன சிக்கல் இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். நீ முத போ. ரொம்ப தான் ஆவலு. இவளை பத்தி தெரியாம பாரு, இவளை பத்தி தெரியாம வாய் புழுக்க மாமியாருக்கு பள்ளி. இப்போ ஒரு ட்விஸ்ட் அடிப்பா பாருங்க. உங்க மகனுக்கும் அதாவது துறை உங்க பையனுக்கும் எனக்கும் அப்படி இப்படி எனக்கு வெக்கமா தான் இருக்கு. உங்க மகனே மாதிரித்தான் ஒரு பிள்ளைய பேர பிள்ளைய உங்களுக்கு பெத்து கொடுக்கணுங்கிறது என் ஆசைதான். ஐயோ எவ்வளோ சரிடி. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பத்து இருப்பான். அப்பவே எனக்கு சிறையா இருக்கும் தூக்கி சமக்கிறதுக்கு. இத்தான் தண்டி இருக்கானே எனக்கு தூக்கி சமக்க முடியலையேன்னு. இப்பதான் தோணுது இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாமேன்னு. அதான் அவன் பிள்ளைய தூக்கி சமந்து அந்த இதை கடிச்சுக்கலாமே நினைச்சேன் பாத்துக்க. அப்படியாத்தே ரொம்ப குண்டா இருப்பாவல. திருப்பிட்டால ஆமாட்டி பொத்து பொத்து பொத்துன்னு இருப்பான். தண்டியில இருப்பாமா. ஏ அம்மா ஒரு 15 கிலோவாவது இருப்பான் ஒரு வயசுல. அப்ப நானும் தூக்கி சமக்க முடியாதா? அப்ப யாரும் இல்ல தூக்கி சமக்கிறதுக்கு. இப்பதான் இறுதி பயில கிடக்கானுங்க. அவனும் தூக்கி சமப்பானுங்க. தூக்கி சமக்கிறதுக்கு ஆள் இல்ல. அது கொஞ்சம் சரிதான். அதெல்லாம் சரிதான். நல்லதாவத்தே இருக்குது. நல்லதான் இருக்கும். ஏதோ மாமியார் கேட்டோன்னு இப்பமே பெத்து கொடுக்குற மாதிரியே பேசி தள்ளிடுவா. பாரு இவ பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல. அப்படி இன்னைக்கே பெத்து கொடுக்க மாதிரியே பேசிட்டு இருக்கா பாருங்க. இங்க பாட்டி ஒரே மாதிரிதான் இருக்கணும். சரியா? ஆமாட்டே, அவில மாதிரிதானே இருக்கணும். அப்பதானே நான் வாடி வெளியதுக்கு நல்லா இருக்கும். என்னத்தை சொல்லுவியா? இல்லடி, அதுக்கப்புறம் எதுக்கு வாடி ஒழியணும்? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அது பேர பாத்துக்கலாம். அதுவும் சரிதான். எத்தே அப்பா கண்டிப்பா எனக்கு பேர பிள்ளை வந்துருவான். சீக்கிரம் பெத்து கொடுத்துவல. எதே பெத்து கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லத்தே. அதுக்கு கூட நான் உங்க பையனை பார்க்கணுமே. இப்ப வந்து வீட்டுக்குள்ள போனா போகும்போதே ஒன்னு தேடிக்கிட்டே போனா தெரியுமா? குளத்தங்கள்ல இருந்து என்ன வெட்டிட்டு வராவ. இதுதான் மாமியாருக்கு இருக்குது. அவிய குளத்தங்கள்ல இருந்தே வெட்டிட்டு வந்தாவ. நான் தான் அந்த தெரு இந்த தெருன்னு அங்க சந்து பந்தலாம் அப்படி இப்படி ஓடிடுவேனே. அப்படி நான் ஓடிட்டேன். உங்க மகன் என்ன தேட முடியாம தேடிட்டு மூச்சு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தாவ. ரூமுக்கு போயிட்டாவளோ? ரொம்ப மூச்சு வாங்கிட்டாவளோ? பார்த்தேன், மூச்சு வாங்கிட்டே வீட்டுக்கு வந்தாவளேன்னு. அதான் அவளுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடி வந்தோம்னா பிடிச்சிக்கிட்டாவ. அதான் அவிய போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த அங்கனே நின்னுட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள வாரேன். என்ன வேட்டுதாவத்தே உங்க மவேனிய கனவுலாம் மண்ணடி போட்டுக்கிட்டு இருக்காரு. எத்தே பேர பிள்ளைக்கு ஆசைப்பட்டில, அதை நான் சொல்றேன் கேளுங்க. இன்னும் அவி வேட்டையில இருந்து நான் நிக்கணும். நின்னு அவிய முகத்தை நான் பார்க்கணும். அவிய என் முகத்தை பார்க்கணும். பார்த்து நேத்தே ஒருத்தர் பார்த்தோம். பார்த்து ஒருத்தர் மறந்தோம். மறக்கணும். நாங்க எங்களை நாங்களே மறக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கப்புறம் சேர்ந்து இல்ல சேரணும். சேரதுக்கு மனசு வைக்கணும். அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையணும். நான் திரும்ப இதை பார்த்து பயப்படாம இருக்கணும். அவிய கத்தாம இருக்கணும். கத்தாம இருந்து காதல் வளரணும். காதல் வளர்ந்து இல்ல மாமியார் கிட்ட சொல்லக்கூடாதான், இருந்தாலும் சொல்லுதேன். காதல் போய் காமம் வந்து அதுக்கப்புறம் சேர்ந்தாதனத்தை பேர பிள்ளைல வரும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பேர பிள்ளை கொடு, பேர பிள்ளை கொடு, பேர பிள்ளை கொடுனா ஏன்னா மடியிலே கட்டிட்டு அலையுதே. இந்த நீங்க கேட்டன தூக்கி கொடுக்கிறதுக்கு இந்த சைஸ்ல தொரையே மாதிரி தான் நண்டில இத்தா சைஸ்ல இந்த எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்குன்னு நினைச்சுதானே எப்பவுமே கொடுத்துருப்பேன். அப்படி கொடுக்க முடியாதாம்ல. முத எங்க சரி பண்ணணுமோ அங்க சரி பண்ணணும். அப்புறம் தான் வந்து என்கிட்ட கேட்கணும். எதை என் மடியில நான் கட்டிட்டு அலையில பேர பிள்ளைல கேட்டியலா? அங்கதான் இருக்கு. அங்க சரி பண்ணிட்டு சரி பண்ணி விடுங்க. அப்புறம் நீங்க கேக்குற பேர பிள்ளைய நீங்க கேட்ட சைஸ்ல நான் பெத்து கொடுக்கேன். சரியாத்தே?
இங்க தானே வர சொன்னான். எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வர சொன்னான்? அண்ணே உள்ள வந்துட்டேன். அந்த கவுண்டர்ல தான் நின்றுட்டு இருக்கேன். எங்கண்ணே வரணும்? அப்படியா, சரிண்ணே சீக்கிரம் வாங்க. எதுக்காக அண்ணன் இங்க வர சொன்னா? எதுக்கா இருக்கும்? நம்ம வீட்டு இல்ல நம்ம இருக்கலாம் குடோன்ல நின்றுட்டு இருந்தாங்க. என்னண்ணே எதுக்கு வர சொன்னீங்க? கொஞ்சம் உள்ள வா. என்னண்ணே எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? உள்ள வான்னு சொன்னேன். நம்ம வீட்டாளுக்கெல்லாம் குடோன்ல தானே இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, நீ உள்ள வா முத. எதுக்காக இருக்கும்? பயமா இருக்கு. அண்ணா யாருண்ணே? எதுக்குண்ணே? அங்க போய் பாரு. என்னாச்சு தெரியடா. நம்ம வீட்டு பக்கம் தான். கழுத்தை யாரும் நெரிச்சு போட்டிருக்காங்க. கழுத்தை நெரிச்சு போட்டிருக்காங்களா? இப்போ அது பிரச்சனை இல்லை. நம்ம கோட்டை, நம்ம மண்ணு, நம்ம வீட்டு பக்கம். துணிகரமா இதை பண்ணதுக்கு யாருக்கு தைரியம் வந்தது? யாருக்கு எச்சரிக்கை எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கான்? எதுக்காக இதை பண்ணணும்? இது வரைக்கும் நம்ம ஊர்ல ஒரு திருட்டு பண்ணதுக்கு கூட பயப்படுவானுங்க. துணிகரமா வந்து ஒரு பொண்ணை கழுத்தை நெரிச்சு போட்டுட்டு போயிருக்கானுங்க. என்ன சொல்ற? இது யாருக்காக கொடுத்த எச்சரிக்கை? இது அந்த பொண்ணுக்கு அந்த எச்சரிக்கை மாதிரி தெரியல, நம்ம குடும்பத்துக்கு அந்த எச்சரிக்கை மாதிரி இருக்குது. என்ன ஏதாவது ஆதாரம் கிடைச்சா என்ன? அந்த செடி எந்த ஆதாரமும் கிடைக்கல. அது எப்படா நம்ம கோட்டைக்குள்ள வந்து ஒருத்த இப்படி பண்ணிட்டு போக முடியும்? ஐயோ அண்ணன் வந்துட்டானே, போட்டு கொடுத்துருவானே. இது நம்மளே எச்சரிக்கைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அதுல என்ன சந்தேகம்? எவனோ நம்மளை எச்சரிக்கைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல ஒரு சின்ன சலசலப்பு கூட கேட்காதே, அணக்கமே இல்லாம கழுத்தை நச்சு போட்டு போயிருக்கானுங்க. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தோம், அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஏதாவது ஆதாரம் சிக்கிச்சா? இல்லண்ணே, நல்ல தேடி பார்த்துட்டேன், எந்த ஆதாரமும் இல்ல. ஒரே ஒரு சூத்தடம் மட்டும் இருக்குது. சூத்தடமா? ஐயோ நான் தானே வந்துட்டு போனேன். ஐயோ ஆனா அந்த சூத்தடத்து மேல சந்தேகப்பட முடியாது. எதனால? அந்த கால் தடம் உள்ளவனே கொண்டிருக்கணும்ல, அங்கதானே இடிக்குது. அந்த கால் தடம் 10 அடி தள்ளியே நின்றுருக்கு. சராசரி மனிதன் கை அவ்வளவு நேரம் வர முடியாது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு தூரத்துல இருந்து கழுத்து நெரிச்சு கொள்ள முடியாது. வேற எந்த கால் தடமும் வேற எந்த தடமும் இல்லையா? இல்லன்னு ஒரே ஒரு சூத்தடம் மட்டும் தான் இருக்கு. அதுவும் முன்னோக்கி தான் இருந்திருக்கு, பின்னோக்கி இல்ல. முன்னோக்கி வந்துட்டு அப்படியே போயிருக்காங்க. அந்த பொண்ணு தாண்டி போகல. ஆனா அந்த பொண்ணு நெரிக்கப்பட்டு கிடந்தது அதையும் தாண்டி பின்னாடிதான் ஒரு தென்னை மரத்துக்கு கீழே. அந்த சூத்தடம் அங்க வரவே இல்லை. யாரோ அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த வந்துட்டு போனவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் எனக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு போனனால இந்த பொண்ணுக்கு எதுவும் நடக்கல. அது எப்படிடா வந்துட்டு போயிருக்கான், அது எப்படி கொல்லாம போக முடியும்? அதுக்கப்புறம் யாரும் எந்த தடமும் இல்லைங்க. இல்லண்ணே, வந்துட்டு போனதே இவங்களோட காதலனா கூட இருக்கலாம்ல. காதலனை பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம், பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை யாரோ கொண்டு பார்த்திருக்காங்க. ஆனா அங்கேயே ஒரு சந்தேகம். ஆனா அங்க வேற எந்த கால் தடமும் இல்ல. ஒருவேளை ஆல்ரெடி மரத்துக்கு மேல இருந்தா? அந்த கோலத்திலயும் பார்த்துட்டேன், மரத்துல எந்த கைரேகையும் படியல. மரத்துல அணில் போனது, அப்புறம் ஏதோ பூச்சிகள், அந்த மாதிரி கைரேகை தான் கிடைச்சிருக்கு. மத்தபடி மனுஷனுடைய கை கிடைக்கல. இது என்னடா புதுசா இருக்கு? வேற ஒண்ணுடா, அவளை வந்து பார்த்துட்டு போனவன் யார் மட்டும் கண்டுபிடி, மிச்சத்தை நம்ம பாத்துக்கலாம். போட்டு கொடுத்துறதுன்னு என்ன பொண்ணே போட்டுருவாங்கன்னு நான் எதுவும் பண்ணல. சொல்லிட்டு போயிட்டு வேற யாரும் இல்லையா? தெரியாது. அது என்னடா புரியாத புதிரா இருக்குது. அண்ணே இசை குளத்தங்கல் இருக்கான்னு என்னைய வர சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்காக குளத்தங்கரைக்கு போனேன். அங்க ஒரு பூ என் கழுத்து நெரிச்சுது. பூ உன் கழுத்து நெரிச்சுதா? ஆமா, என்னால அந்த பூ என் கையிலிருந்து எடுக்கவே முடியல. நல்லா நெரிச்சுது. இன்னும் 2 செகண்ட் விட்டு இருந்தா என்ன கொண்டிருக்கும். நல்ல நேரம் ஜானனே வந்துட்டான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாண்ணே, என்ன அந்த பூ தான் நெரிச்சது. ஒருவேளை அது இவளையும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இது என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. பெரியண்ணே சொல்லவே இல்லை. எப்படின்னு இன்னைக்குதான் கிங்ஸ்லனுக்கும் இசைக்கும் எல்லாரும் கூட பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல வந்து அதை நாங்க சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதான் பெரியண்ணே இங்க நடந்தது யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னான். அது என்ன ரொம்ப கொல்ல பார்த்தது. பெரியண்ணே பிச்சு நச்சு போட்டாலும் அது திரும்ப திரும்ப வந்து என்ன கொல்ல பார்த்துச்சு. உன்ன கொல்ல பார்த்துச்சா? பெரியண்ணே இல்ல, அது பெரியண்ணனை பார்த்து பயந்துச்சு. எப்படிடா சொல்ற? ஆமாண்ணே, அது நேரா எந்திரிச்சு வந்து என் பக்கத்துல வந்து என்னதான் கொல்ல பார்த்துச்சு. அது என்ன பார்த்துதான் கத்துச்சுது. அப்புறம் பெரியண்ணே அதை காலையில நசுக்கி தண்ணிக்குள்ள வீசிட்டான். என்னடா உலகிட்டு இருக்க? பூவா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நான் மட்டும் போய் தான் நம்பிருக்க மாட்டீங்க. வேணா பெரியண்ண கிட்ட கட்டுக்கோங்க. நிஜமாதான் நம்ம வீட்டுல பொம்பளைங்க சூடுவாங்களே அந்த மல்லிப்பூ, அதுதான். மல்லிப்பூவா? இவன் சொல்றதை நம்பலாம். இந்த பொண்ணு கழுத்துல பூ இருந்தது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்ப நீ என்னடா தடையும் பார்த்த? இல்ல, நான் இப்ப போகும்போது அங்க பூ இல்லையா? இருந்திருக்காது. நான் தானே அந்த பூ தூக்கி தூர போட்டேன். அதை இந்த பொண்ணு தலையில இந்த பூ நினைச்சுக்கிட்டேன். இப்ப அவன் சொல்லும் போதா தெரியுது அது இந்த பொண்ணு கழுத்தை சுத்தி இருந்தது. நான் அது இந்த பொண்ணு தலையில வச்சு இந்த பூ நினைச்சிட்டேன். என்னடா ஒரே மர்மமா இருக்கு. அண்ணே எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. என்ன அண்ணே, நான் உங்ககிட்ட கூட சொன்னேன், அலெக்சாண்டர் குரல் போன்ல கட்டுச்சுனே,
ஆனா அலெக்சன் அப்ப அங்க இல்லையே. டேய், நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ அப்ப எங்க இருந்தா? அதானே அந்த பழைய பண்ணையார் வீடு இருக்குதே, அங்க எதுக்கு நீ போன? இவன் அங்க இருந்தா கால் பண்ணணும். ஆனா நான் அங்க போகவே இல்லைண்ணே. நான் இங்க தானே வந்திருந்தேன். சரி, அங்க போய் என்ன பண்ண? அந்த வழியா போகும்போதுதான் இந்த பொண்ணை நான் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி தானே வீடு. அந்த பொண்ணு அங்க தானே கிடந்தா. ஆமால. ஏய், ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. கிங்ஸ்ல இசை எங்க இருக்காங்க? அண்ணன் இசை கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிட்டான்ல. இல்லண்ணே. இல்லையா? ஏய், அவன் வீட்டுக்கு தானே போனோம். இல்லண்ணே, வீட்டுக்கு போனா தொந்தரவு இருக்கும்னு. தொந்தரவு இருக்கும்னு கம்பெனி என்னடா சொல்லிட்டு இருக்க? அவன் குடோனுக்கு மேல. ஏய், என்கிட்ட வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னா. ஆமாண்ணே, நீங்க இருக்கும்போது சொன்னாரு. அங்கதான் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்தேன். நானும் அங்கதான் ஏற்பாடு பண்ணேன். என்னன்னு தெரியல, திடீர்னு அண்ணே வீட்டுக்கு இப்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டான். டேய், கம்பெனினா குடனே அடைச்சிருக்கோடா. டேய், நேரம் ஆயிட்ட. ஆமாண்ணே. டேய், நான் குடனே எல்லாமே இழுத்து முடிக்கல வந்தேன். ஐயோ அண்ணா, டேய், சாவி டேவிட் கொண்டு போய்ப்பான்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மேல மொட்டை மணிக்கு தான் போனோம். ஏதாவது ஆபத்துனா? அதே, டேய், ஏதாவது வண்டி போச்சு அலங்காரம் பண்ணியா சொல்லுடா. இல்லண்ணே, மல்லிப்பூ வேண்டாம் சொல்லிட்டான். இல்லண்ணே, அங்க டெக்கரேஷன் எனக்கு நேரம் கிடைக்கல. அவசரத்துக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு நார்கட்டில் தான் கிடந்தது. அதை தான் அங்க தூக்கி கொண்டு போட்டேன். அங்க வேற எதுவுமே இல்ல. முட்டை மாடி, அது எவ்வளவு ஓயண்டா. நான் கூட அன்னைக்கிட்ட கேட்டேன் இங்க இருக்குன்னு. இன்னைக்கு பௌர்ணமி தானே. இன்னைக்கு ஏதாவது சம்பவம் நடக்க போதா? அண்ணே, டேய், எனக்கு எதுவும் இது தப்பா படுதுடா. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லணும்னா மகத்தினால தான் முடியும். அவர் தான் சயின்டிஸ்ட் பிரகாரம் நேரம் காலத்தை கரெக்டா கணிப்பாரு. அப்படின்னா அவர் இதெல்லாம் கணிச்சு சொல்லுவாரு. ஆமா, காலங்களை நிதானிக்க முடியும். ஆவிகளுக்கு ஏத்த நாள் எது, இல்ல பில்லி சூனியம், இல்ல நிறைவேறாத ஆசை, இந்த மாதிரி உள்ள நாட்கள்ல, இந்த மாதிரி நாட்கள்ல இந்த மாதிரி ஆவிகளின் அட்டகாசம் இருக்கும் அப்படிங்கறத கணிச்சு சொல்லுவாரு. அது கணிச்சு சொல்றது இல்ல, அது காலங்களை கூட்டி கழிக்கும் போது அதுக்கான விடை கிடைக்கும். அதை நல்லா படிச்சிருக்காரு மகாதேவன். நான் இன்னைக்கு நாள் குறிச்சு கொடுத்ததே அவர் தானே. ஆனா எனக்கும் சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமி தான், அதனால பிரச்சனை இல்ல. ஆனா இங்க நடக்க சம்பவத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு கண்ணு முழிக்க போறா. ஆனா அந்த பொண்ணு கண் முடிச்சா தெரிஞ்சிடணும். பதட்ட போறாம கேளுங்க. ஏமா ஏமா, வெட்டுச்சடா. வெட்டுச்சடையா? உனக்கு தெரியும், இது அந்த பண்ணையார் வீட்டு பொண்ணுதான். டேய், அந்த பண்ணையார் வீட்டுக்காரன் ஊரா? அவன் பேத்திதான். ஆமாண்ண. இந்த பொண்ணு இருக்கிற நம்ம வீட்டு பக்கத்துல வந்தா எதுக்காவது வந்திருக்கலாம். சரி, இப்போ அது முக்கியம் இல்ல, அந்த பொண்ணுகிட்ட கேட்போம். ரெட்டுச்சட, ஏ ரெட்டுச்சட, கண்ணு தர. ஏமா ரெட்டுச்சட, கண்ணு தர. ஏமா சின்ன பொண்ணு, கண்ணு தர. நாங்க இருக்கோம், கண்ணு தரமா. நாங்க இருக்கோம், கண்ணு தரமா. நாங்க இருக்கோம், கண்ணு தர. நாங்க இருக்கோம், கண்ணு தர. அந்த பொண்ணு உன்னதான் சொல்லுது. நீ யார சொல்ற? கண்ணு தர. நாங்க இங்கதான் இருக்கோம், சீக்கிரம் கண்ணு தர. பயப்படாதமா, நாங்க இங்கதான் இருக்கோம், கண்ணு தர. இங்க பாரு, இங்க நிறைய அண்ணமா இருக்கோம், கண்ணு தர. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், கண்ணு தரமா. உன்னை சுத்தி தான் நாங்க எல்லாருமே இருக்கோம், கண்ணு தரமா. என்ன சொல்ற அந்த பொண்ணு? என்ன சொல்ற? அந்த பொண்ணுக்கு தெரியுது, ஏதோ தெரியுது. எதை வச்சு அப்படி சொல்ற? அதோட ஸ்மெல் இங்க தான் இருக்கு. அது இங்க தான் இருக்கு. அது இங்க தான் இருக்கு. நீங்க இங்க போங்க எல்லாரும். எல்லாரும் இங்க போங்க. அது இங்க தான் இருக்கு. இங்க பார், அதால உனக்கு எதுவும் பண்ண முடியாது. நாங்க இருக்கோம். எதை வச்சு இங்க இருக்குன்னு நீ உறுதி சொல்ற? அதோட வாசனை. வாசனையா? அது இங்க தான் இருக்கு. அது இங்க தான் இருக்கு. எல்லாரும் இங்க போங்க. எல்லாரும் இங்க போங்க. சொல்லு, அது உனக்கு கொல்ல வருதா இல்ல உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வருதா? Hello.